ஊழல் இல்லாத புனித ஆட்சி வரவே வராது. அந்த அளவு பணத்தை கொடுத்து 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 55,000 ருபீஸ்லாம் நீங்க கணக்கு போடுங்க. 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 6,000 எவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருந்தால் இப்படி கொடுக்க முடியும்? பணம் என்ன எங்க ஏரியாவுக்கு வரல அப்படின்னு சண்டை போடுறான். எப்போ கொடுப்பீங்க? இன்சிடென்டலி மயிலாப்பூர்ல தான் சென்னை மாவட்டத்திலே குறைந்தபட்ச வாக்குப்பதிவு. ஏன்னா அந்த பணம் பிடிச்சிட்டாங்க. 2 கட்சிகளும் போட்டி போட்டு 1000, 1500, 1500, 2000 இது தவிர பரிசு பொருட்கள் இப்படி கொடுத்ததற்கே காரணம் விஜய் என்கிறேன். கிராமத்துலலாம் அந்த சத்தியத்துக்கு பயப்படுவாங்க, நகர்ப்புறத்துலாம் சத்தியத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அவன் என்ன அடிச்சு வச்சிருக்கான் கொடுக்குறான்ற மாதிரி இதே வார்த்தை வரும். பணமும் ஓட்டு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது. கொடுத்ததுனாலேயே அவங்களுக்கு கிடைக்குமான்னா அது சந்தேகம். நீங்கள் தான் திட்டம் செஞ்சு மகத்தான சாதனை படைச்சு 2.0, 3.1 பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்க? விஜய்ன்ற ஆளு உங்கள் கண்ணில் பயத்தை கொண்டு வந்துட்டான். நீங்கள் தான் திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் ஏன் சார் அள்ளி கொடுக்குறீங்க? ஓட்டுப்பதிவுக்கு மறுநாளே நம்ம பேசினப்ப விஜய் அவர்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை சந்திச்சிருந்திருப்பீங்க, நிறைய விவாதங்களில் கலந்துருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு டேட்டா கிடச்சிருக்கும். இப்போ எப்படி இருக்கு? அதே மனநிலையில் தான் இருக்கீங்களா நீங்கள்? நான் அதே மனநிலையில் தான் இருக்கேன். சுமார் 40 குடும்பங்களில் எனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மிக குறைவுன்னா நான் பேசினது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டாக பார்க்கப்படும். அதனால் நண்பர்கள், அதிகமான நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள் உட்பட பல குடும்பங்களோடு நான் பேசினேன். ஸோ பல குடும்பங்களைச் சேர்ந்த வயதானவர்கள் அதே நிலை, பழைய நிலையில் வாக்களிச்சிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ வாக்களித்தவர்கள் அதே பாதையில் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏற்கனவே ஓட்டளித்தவர்களும் உண்டு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை ஓட்டளித்தவர்கள் கூடுதலாகவும் உண்டு. ஸோ இவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரே பேச்சு விஜய் என்பது தான். ஆகவே அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தது. நண்பர் ரகு அவர்கள் சோழிங்கநல்லூர் ஒரு உதாரணத்தை சொன்னார். கிளாம்பாக்கம் அங்கே நாம் கண்ட காட்சி, அங்கே ஏற்பட்ட ஒரு போராட்ட குணம், அங்கே போராட்ட குணத்தில் சீரியவர்களெல்லாம் மிக பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அங்கே நேரடியாக சென்றிருந்த ஒரு தொலைக்காட்சி சேனலுடைய பிரதிநிதியோடு நான் பேசினேன். ஸோ அவர்களெல்லாம் விஜய்க்கு போட வேண்டும், ஆனால் போக முடியவில்லை. அதிலே கொஞ்சம் பேர், ஒரு கால்வாசி பேர் திரும்பி விட்டார்கள். முக்கால்வாசி பேர் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவர்களுக்கு எந்தெந்த வண்டி கிடைக்கிறதோ அதை பிடித்து போனார்கள். இது நம்ம 2 செய்திகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம். நாளேடுகளில் வந்த செய்திகளின் மூலமாக என்னென்னா, போகிறதுலேயும் சிட்டியை விட்டு போகிறதுலேயும் பிரச்சனை இருந்தது, வர்றதுலேயும் பிரச்சனை இருந்தது. ஸோ இங்கே கிளாம்பாக்கத்தில் அதிகாரிகள் தரப்பில் ரொம்ப காலதாமதமாக கொடுத்த விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை. இவ்வளோ பேர் ஊருக்கு போகிறதுக்கு வந்திருக்காங்க, அங்கே பஸ்ஸே இல்லை. கேட்டால் அங்கேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் லேட் ஆகிட்டுருக்கு, இப்படி ஒரு காரணத்தை சொன்னாங்க. நான் எதுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, தெர் வாஸ் அ சர்ஜ், தெர் வாஸ் அன் ஈகர் ஆமாங்க யங்ஸ்டர்ஸ், யூத்து. அது நான் திரு ரகு அவர்களுடைய பாயிண்டில் ஒத்துக்கிட்டு டிஃபர் ஆகிறது என்ன விஷயம்னா, இந்த எலெக்ஷன் டிஎம்கே வர்சஸ் இபிஎஸ்ன்னு இருந்திருந்தால் 80% தான் வந்திருக்குன்னாரு. நான் 80 கூட வந்திருக்காதுன்றேன். அதே பழைய 73, 75 தான் நின்று இருக்கும். இந்த ஃபேக்டர்னால தான் இது. அதனால் இந்த ஃபேக்டர் அதே மாதிரி அதே ரேஷியோவில் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தி விஜய்ஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ. அதனால தான் நான் கடந்த முறை உங்களோட உரையாடி இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகுறது என்ன அப்படின்னா, இப்போ ஆமாம் திரு விஜய் அவர்கள் தான் முக்கியமான ஃபேக்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டாலுமே, என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் ஓட்டு போடுறதுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இருந்திருக்கிறாரு. ஆனால் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி சார்ந்த தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போய் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை இங்கே வைக்கிறத பார்க்க இல்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும்ல சார். இப்போ அவங்க போட போகிறாங்கன்னா இப்போ நம்ம கட்சிக்காக நம்ம போடணும். நண்பர் பிரியன் அவர்கள் பண விநியோகத்தை பற்றி குறிப்பிட்டார். ரொம்ப ஷார்ட்டாக அவருக்கான அந்த முதல் சுற்று ஸ்பேஸ் குறைவுன்றதுனால கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அது குறித்து எனக்கு கூடுதல் தகவல்கள் உண்டு. அதாவது நானும் ஒரு 46வது ஆண்டில் இருக்கேன் பத்திரிகை துறையில். ஸோ அப்படி பார்க்கும்போது பொது தேர்தல்களில் தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் முதல் 10-15 ஆண்டுகளில் நான் கவர் செய்பவனாக மட்டுமே இருந்திருக்கிறேன். அதன் பிறகு ஒரு 25 ஆண்டுகள் களத்திற்கு சென்று கருத்து கணிப்பு மேற்கொள்கிற பத்திரிகையாளராக இயங்கி இருக்கிறேன். இடைத்தேர்தல்களை தவிர பொது தேர்தல்களில் மிகப்பெரிய அளவுக்கு பண விநியோகம் நடைபெற்றது இந்த தேர்தலில் மட்டும்தான்.
வேறு எந்த தேர்தலிலும் கிடையாது என்பதை என்னுடைய நினைவேடுகளை புரட்டி என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு 1000 ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 6000, 1000, 1500, 1500, 2000 இப்படி தொகுதிகளுக்குள் மாறுபட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இது தவிர பரிசு பொருட்கள். இப்படி நடைபெற்று ஒரு ஜனநாயகத்தின் பேரால் நடந்த ஒரு கேலிக்கூத்து. அது விஜய், அது திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு காரணி. எஸ்ஐஆர், விஜய், பண விநியோகம் இதெல்லாம் ஒரு காரணி. ஆனால் இப்படி கொடுத்ததற்கே காரணம் விஜய் என்கிறேன் நான். 2 கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. இன்வேரியபிளி இன் ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டியூன்சிஸ் கொடுக்க முடியாமல் லாக் ஆகி சில இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா 75-80% இவங்க டார்கெட்டு. எந்த தொகுதியாக இருந்தாலும் 80% ஓட்டர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டு. இப்போ மயிலாப்பூரில் ஒரு பெரும் அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 60% தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுன்னு நான் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 55 to 60% தான். அதில் அதிருப்தி ஆகிருக்காங்க. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த வாக்காளர்களிடம் ஏற்படுத்திய சீர்கேடு இருக்கு இல்லையா, 2 பேரும், அந்த சீர்கேடு ரொம்ப கவலைக்குரியது. எப்படின்னா, பணம் இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு வரல அப்படின்னு சண்டை போடுறாங்க. இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு பணம் வரல, எப்போ கொடுப்பீங்க? இன்சிடென்டலி மயிலாப்பூரில் தான் சென்னை மாவட்டத்திலே குறைந்தபட்ச வாக்குப்பதிவு. ஏன்னா அந்த பணம் பிடிச்சிட்டாங்க, பரவலாக போய் சேரலை. இதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் அதுவும் ஒரு ரீசன். ஆனால் நீங்கள் உரையாடி இருப்பீர்கள் அல்லவான்னு கேட்டீங்க. உரையாடிய காரணத்தால் சொல்லுகிறேன். சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வேட்பாளரிடம் பணம் வாங்கி கொண்டு விசிலுக்கு போட்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கிராமத்திலலாம் அந்த சத்தியத்துக்கு பயப்படுவாங்க, நகர்ப்புறத்துலலாம் சத்தியத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அவன் என்ன அடித்து வச்சுருக்கான் கொடுக்குறான்ற மாதிரி இதே வார்த்தை வரும். ஸோ இது இங்கே நான் கேள்விப்பட்ட தகவல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற 4 பெரியவங்க சூரியனுக்கு போட்டிருக்காங்க, 8 சின்னவங்க விசிலுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் பணம் 12 பேரும் வாங்கியிருக்காங்க. ஆகவே பணமும் ஓட்டு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது. கொடுத்ததுனாலே அவங்களுக்கு கிடைக்குமான்னா அது சந்தேகம்தான். சென்னையில் நாங்கள் நடத்திய கருத்து கணிப்பிலே நான் போல எங்கள் நிருபர் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அப்படிதான் நிலை, கள நிலவரம். அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு. அது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திமுக மேடைகளில் தோன்றுகிற ஒரு முன்னாள் ஊடகவியலாளர், ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களை பற்றி ரசனை குறைவாக பேசியிருக்கிறார். அதுவே கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலையையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த கமெண்ட் இருக்க, இந்த ரசனை குறைவான கமெண்ட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கவலை, பதட்டம், அதனுடைய அடையாளம் தான் அது. அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை டார்கெட் செய்து விமர்சிப்பது. ஆகவே அவர்களுக்கும் தெரிகிறது கண்ணுக்கு நேரம் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது. இளைஞர்கள் நீங்க வாக்களித்திருந்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அது கவலை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல முடியும். நிச்சயமாக நீங்க எல்லாருமே எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, நிறைய ஜர்னலிஸ்ட் இளைஞர்கள் அவருக்கு வாக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறீங்க. சோ இளைஞர்கள்ங்கிற பட்சத்துல ஏன்னா அது வாக்கு போட்டிருப்பார்கள் என்பது வெறும் அனுமானம் அல்ல. திரு பிரியன் அவர்கள் அவருடைய விமர்சனத்தோடு ஒரு பார்வையை வெளிப்படுத்தினார். ஏதாவது ஒரு பெருமையை போல விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் நாங்கள் விஜய்க்கு போட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆமாம், மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறோம், அதற்காக போட்டோம், பைட்டில் கொடுத்துக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் பேசுகிறார்கள். பேசுகிற போது அவர்கள் அதன் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பல பேருடன் உரையாடுகிறதன் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதன் மூலமும் புரிந்து கொள்ள முடிகிறது. ப்ரோ இன்கம்பன்சின்றது இல்லைன்னு நான் அடியோடு மறுக்கலை. ஆனால் அதை விட மேலோங்கி மக்கள் மனதில் நிற்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை. பேப்பரை திறந்தால் கொலை கொள்ளை இல்லாத நாளே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? விச் லீட்ஸ் டு கிரைம் ரேட் இஸ் இன்க்ரீசிங், விச் லீட்ஸ் டு ட்ரக் மெனஸ். அதுதான் அது 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 எந்த அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு? 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கற்பழிப்புன்ற லெவலில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு ஸ்டேட்டை. இதை பற்றிலாம் ஓட்டர் திங்க் பண்ணவே மாட்டானா? நேராக போய் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம், அதனால் போய் போட்டுருவானா? இது எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது அவங்களோட பார்வையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது எடுபடும் இருங்க. அதே போல் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது அவங்க வைக்கிற விமர்சனமாக இருக்கும். என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். ரியாக்ட் பண்ணதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சா?
இதை எந்த பிரச்சனையும் நடக்கலையா? ரெண்டாவது அவர் மிஸ்டர் பிரியன் வந்து எடப்பாடியை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் போட்டார். ஏடிஎம்கே ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணார். ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எப்படி வேர்கள் பரப்பி கிளைகள் பரவி இருக்கிற இயக்கமோ அதை விட வலுவான இயக்கம் அந்த ரெட்டைலை என்பது அவ்வளவு பாப்புலர். ரெண்டாவது, திமுகவை விட அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. ஆகவே யூ கேனாட் என்டர் அண்டர்மைன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பிரச்சாரம் சரி. அதிமுகன்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தான் சொன்னாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் என்னவா இருந்துட்டு போகுது. ஜனங்க மத்தியில ரெட்டைலைன்றது அப்படியே நெஞ்சில பச்சை குத்துன மாதிரி இருக்கு. இது ஒண்ணு. ஆனா அந்த ஒரு ஃபேக்டர் புறந்தள்ள முடியாது. ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. ப்ரோ இன்கம்பன்சிக்கு நிகராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சொல்ல போனால் மேல இருக்குன்ற. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி சுத்தமா மறைச்சிடுறீங்க. ஒஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் லா அண்ட் ஆர்டர். இல்ல சார், அவங்க வந்து திட்டங்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறாங்க. என்னென்ன திட்டம் இருக்கு? நான் முதல்வன் திட்டத்துல இருந்து இது மகளிருக்கு வந்துட்டு உரிமை தொகையில இவ்வளவு திட்டம் இருக்குல்ல, இவ்வளவு திட்டம் நாங்க செஞ்சிருக்கோம். எதுக்குமா 1000 1500 2000 6000 தோடுன்னு கொடுக்குறீங்க? நீங்க தான் திட்டம் செஞ்சு மகத்தான சாதனை படைச்சு 2.0 3.0 பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்க? விஜய்ன்ற ஆளு உங்க கண்ணில் பயத்தை கொண்டாந்துட்டான். கண்ணில் பயம் தெரியுதான்னு ஒரு டயலாக் இருக்குல்ல படத்தில், அதை கொண்டாந்துட்டான். கண்ணில் பயத்தில் கொண்டாந்துட்டான். நீங்கள் தான் திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் ஏன் சார் அள்ளி கொடுக்குறீங்க? ஏன் கவலையில் டூர் போனார் உங்கள் சன்னில்? எங்கெங்க வீக்கு பெண் நிறுவனத்தை இறக்குறீங்க. அதிமுகவும் நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்ததை பார்க்க முடியுதுல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். அது 2 பேரும் வந்தாங்க பாருங்க, பிக்சரில் இப்படி பணத்தோட மூட்டையோட இறங்கினாங்க பாருங்க, அடித்து வச்சுருந்தாலாம் இறக்குனாங்க பாருங்க. அந்த இறக்குனதுக்கு காரணம் அந்த எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி அந்த ஃபேக்டர். இப்போ யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை தொங்கு சட்டமன்றமாக தான் அமையுமா? அது இல்லை, விஜய் வந்து 25% குறையாமல் வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ 25% ஆவரேஜ் வர வேண்டும் என்றால் சில இடங்களில் 30 கிராஸ் செய்வார் என்பதுதான் பார்வை. சில இடங்களில் 15 கூட நிற்கலாம். 30 கிராஸ் செய்கிற இடங்கள்லாம் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிடும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் அது வந்து என்ன நம்பர் வரும்ன்றது அனுமானிக்க முடியல. இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன். ஐ எம் நாட், அதாவது நான் வந்து விஜய் ஒரு ஸ்பாய்லராக பார்க்க விரும்பவில்லை. விஜய் வந்து டேர்னிங் த டேபிள் என்று நான் பார்க்கிறேன். யார் வருவார் யார் வர முடியாது என்பதை தீர்மானிக்க போகிறவராக இருப்பார். அவர் வாங்குகிற ஓட்டுன்றது நீங்கள் வந்து ஒரு 25 டச் பண்ணுறாருங்க இங்கே ஒரு ஃபார் ஆர்கியூமெண்ட்டு சே 8% வாங்கிய விஜயகாந்த் எங்கே முதல் தேர்தல்லே 3 மடங்கு உயரப்போகிற விஜய் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் வந்து வேறு திசையில் பயணிக்க தொடங்குகிறதோன்ற கருதுகிற வகையில் இந்த முடிவுகள் அமையும். ப்ராபப்ளி தந்தி டிவி சொன்ன மாதிரி கூட நம்பர்ஸ் வரலாம். 2 பேருமே 100 கிராஸ் பண்ணி நின்றுடலாம். 2 பேருமே யார்? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இல்லை, ஒரு கட்சிக்கு 100 ஒரு கட்சிக்கு 90. 2 பேருமே யாருக்கு வாய்ப்பு வந்தாலும் வேறொரு கட்சியின் காலில் விழுந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும். வேறொரு கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவோ என்று நான் பார்க்கிறேன். இந்த பணம் கொடுக்கறத பற்றி ஒரு லாஸ்ட் வேர்டு. ஏன்னா இவங்க வந்து அடிப்படையாக பேசுகிறதுன்னு தெரியுமா, பொதுவாக பேசுகிற கொள்கை சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். அடிப்படையாக இவங்களுக்கு இந்த ஈவேரா ஊட்டினது எதில் ஸ்பூனில் ஊட்டினாரா எதில் ஊட்டினாருன்னு தெரில, சுயமரியாதை. அது சுயமரியாதை கீழ்கல்வியா நீங்கள் கொடுக்குற பணம்ன்றது? அவனை நீங்கள் இன்னொரு மனிதனாக நினைக்கிறீங்களா, என்னவா நினைக்கிறீங்க? அதை சரியாக பேசியவர் சீமான் தான். அதாவது இந்த மக்களை நீங்கள் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்து இன்னமும் கையேந்துகிற நிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள். இந்த ஓட்டுக்கு பணத்தில் ஆரம்பித்து நீங்கள் கொடுக்கிற இலவசங்கள் அறிவிப்புகள் வரை இன்னமும் இந்த மக்களை தட்டேந்துகிறவர்களாக கையேந்துகிறவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற மிகச்சரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்து விளாசியவர் சீமான். அதே போல் நண்பர் ரகு அவர்கள் குறிப்பிட்டதில் ஒரு சின்ன திருத்தம். விஜய் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், முன்ன ஒரு வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது கல்வி விருது வழங்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. ஆனால் கேம்பெயினில் என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். நம்மளே அதை பேசியிருக்கோம். அதை வந்து கண்டனத்துக்குரியது அவர் பேசுனது. அதாவது வாங்கிட்டு காதில் விசில ஊதுங்க. அது என்ன ஆகும்னா மற்ற கட்சிகளை போல தான். திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ அதை பேசியிருக்கு. அதிமுக எதிர்கட்சி இப்பெல்லாம் எதிர்கட்சி ஆகுறாங்களோ இல்லை, நம்ம விஜயகாந்த் பேசியிருக்காரு. அதாவதுமா எப்பெல்லாம் இந்த 2 கழகங்களும் எதிர்கட்சி ஆகிறதோ அப்போதெல்லாம் என்ன சொல்லுவார்கள், ஆளுங்கட்சி பணத்தை கொடுக்கும், வாங்கிட்டு ஓட்டை போடாதீங்க, ஓட்டை மாற்றி எங்களுக்கு போடுங்கன்னு பேசுவாங்க.
பணம் வாங்காதீங்கன்னு பேச மாட்டாங்க, ஏன்னா 2 பேரும் கொடுக்க போகிறாங்க. அதனால் ஆகவே அது எதனால் நான் நிறைவு பார்வையை அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், ஊழல் மயமாகிவிட்ட ஒரு சர்க்கார் தான் கிடைக்கும். இதன் மூலம் மீண்டும் ஊழல் நிறுவனமயமாக்கப்படும். மறுபடியும் நல்லா பார்க்கலாம், மறுபடியும் ஒரு 4000 கோடி ஊழலை பார்க்கலாம், ஒரு 3000 கோடி ஊழலை பார்க்கலாம். ஊழல் இல்லாத புனித ஆட்சி வரவே வராது. அந்த அளவு பணத்தை கொடுத்து 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 55,000 ருபீஸ்லாம் நீங்கள் கணக்கு போடுங்க, கால்குலேட்டர் வச்சு தான் போடணும். 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 5,000, 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 6,000, எவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருந்தால் இப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் தயவுசெய்து நினைத்து பாருங்கள். இவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்து மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் அப்படியே மேலே ஏற்றிட போகிறாங்களா? அதில் என்னென்ன திட்டம் போடுறாங்களோ எல்லாத்திலையும் கமிஷன். இந்த தடவை என்ன ஆகும்னா, சிஎம்டிஏல இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா வாங்கினாங்கன்னா இப்போ வந்தாங்கன்னா 60 ரூபா வாங்குவாங்க. இது ஈஸியாக நடக்கும். இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் வருவதற்கு வராமலே போகலாம். ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம மீண்டும் ஒரு தேர்தல் வந்தாலும் நல்லது என்பது என் பார்வை. இதுல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரீஜன் வைஸ் பிரிச்சோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொங்கு அப்புறம் டெல்டா அப்படிங்கிற 2 ரீஜன்ல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு நான் பார்ப்பது இந்த 20-ஐ கிராஸ் பண்ணுறது எல்லா ரீஜன்லையும் பண்ணுவார். தென்மண்டலத்திலையும் பண்ணுவார், டெல்டாலையும் பண்ணுவார், கோவையிலையும் பண்ணுவார், சென்னையிலையும் பண்ணுவார். ஆவரேஜ் 25ல் வந்து நிற்கும். 20லேருந்து 25 மேலே 25 டச் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா ரீஜன்லேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்.